எனக்கு ஒரு கதை சொல்கிறீங்களா? ஒரு ஆத்தங்கரையில் தவளையும் எலியும் ஃப்ரெண்ட்ஸாக இருந்துச்சு. ஒரு நாள் 2 பேரும் உட்காந்து பேசிக்கிட்டு இருந்தாங்க. அப்போது தவளை ஒரு கொடி எடுத்து தவளையோட காலையும் எலியோட காலையும் கட்டி வச்சிருச்சு. அதோட டக்குன்னு ஆற்றுக்குள்ளே குதிச்சிருச்சு. அப்போது எலி அச்சோ நீச்சல் தெரியலையே அப்படின்னு தத்தளிச்சிச்சு. அப்போது வானத்தில் ஒரு கழுகு பார்த்துருச்சு. வேகமாக பறந்து வந்துச்சு. பறந்து வந்து எலியை பிடிக்கலான்னு வந்துச்சு. ஆனால் தவளையை பிடிச்சிருச்சு. தவளையை பிடிச்சி தூக்கிட்டு போகும்போது எலியும் கூட போகுதா, காலில் கட்டியிருக்கிறதுனால அந்த கொடி அவுந்து கரையில் எலி விழுந்துருச்சு. இப்போ தவளையை தூக்கிட்டு கழுகு போயிடுச்சு. தவளை என்ன பண்ணுச்சு? எலிக்கு ஏதாவது கெடுதல் நினைக்கணும்னு நினச்சிச்சு. ஆனால் தவளைக்கு தான் கெடுதல் நினைஞ்சது. நினைக்கும் கேடு தனக்கே. அக்னி நம்ம வாழ்க்கையில ஒரு முக்கியமான அங்கம். திருமணம், கிரகப்பிரவேசம், ஏன் நம்ம வாழ்க்கையில வர அனைத்து ஆரம்பங்களுக்கும் சாட்சி அக்னிதான். நம்ம நம்பிக்கைக்கு உறுதுணையா இருப்பதும் அக்னிதான். தரமானதை உருவாக்குறதும் அக்னிதான். இப்படி தரத்தினால உருவாறதுதான் அக்னி 500D கம்பிகள். உறுதி, தரம் மற்றும் நம்பிக்கையின் அடையாளம் அக்னிக்கு நிகர் அக்னிதான்.